பிரபா கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிரபா இப்படி பண்ணுற, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம் கொஞ்ச நேரம் இரு, முடிய போது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மா போமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அங்கேருந்து போகிறாங்க. கோடீஸ்வரிக்கு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சாப்பாடு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோடீஸ்வரிக்கிட்டையும் கொடுக்குறாங்க. எங்கே பிரபா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு ரொம்ப தலை வலிக்குது, அதனால் அவள் சாப்பிட மாட்டான், நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோடீஸ்வரி. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சிட்டோன்னே நீ சாப்பிடுமா போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு மகா போயிட்டு சூர்யா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன அதுக்குள்ளே நீ சாப்பிட்ற, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாரு சூர்யா. இங்கே பாருங்க, எனக்கு சின்னத்தை தான் கொடுத்தாங்க, அதனால தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்லட்டுமா, நீங்கள் என்ன திட்டத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே சூர்யா வாயில் கையை வச்சு மூடுறாரு. கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் என்னோடய பிளேட்லேருந்து எடுத்து ஊட்டுறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. கோடீஸ்வரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது மகா கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, லைட் போடுறாங்க. பார்த்தா பிரபா உட்காந்துட்ருக்காங்க. என்னடி இப்படி இருட்டில் உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, அங்கே சாப்பிடுனா வேணான்ற, இப்போ பசிக்குதுன்ற, சரி இரு நான் போயிட்டு உனக்கு எதாவது பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி போயிட்டு ஏதாவது பண்ணி கொண்டு வராங்க. இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காது, எனக்கு சாப்பிட வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. சாத்திக்கிட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவங்களோட மனசாட்சி பேசுது. என்ன பிரபா உனக்கு அவ்வளோ கோவம் வருதா, உனக்கு விஜய் அனாமிகாவோட பேசுறது பயங்கரமாக கோவம் வருது, 2 பேரோட கல்யாணம் நடக்கவே கூடாது, எப்படியாவது நிறுத்தணும் தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. உன் மூஞ்சிலேயே தெரியுதே, உனக்கு விஜயை பிடிச்சிருந்தா நீ போய் நேரில் சொல்லு, கல்யாணம் தானாக நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பிரபா. அதுக்குள்ளே விஜய் ஃபோன் அடிக்கிறாரு. எடை எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறையிறாங்க. அப்படியே பிரபா யோசிக்கிறாங்க. மகா அந்த சீட்டை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டனுக்கு வராங்க. வந்து அந்த சீட்டை எடுத்து படிக்கிறாங்க. என்ன எழுதியிருப்பார், இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை படிக்கிறாங்க. படிக்கும்போது தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவர் சொன்னதுக்காக தான் நான் மகா கிட்ட பாசமாக இருக்கேன், இது மகாவுக்கு தெரியாது, பாவம் மகா உண்மை நினச்சிட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எழுதியிருக்காரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மகா. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. அவர் கோலம் சூப்பராக இருக்குன்னு சொன்னது, காரில் கூட்டிகிட்டு போனது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அழறாங்க. தேம்பி அழறாங்க. அழுதுகிட்டே அப்படியே கேட்லேருந்து வீட்டை விட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. சூர்யா சுற்றி தேடுறாரு. எங்கே காணோம் மகா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து சுற்றி தேடுறாரு. என்ன வேணும் சூர்யா, ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. எல்லா மகாவை காணோம், என்ன பொண்டாட்டி விட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னால் தனியாக இருக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே காயத்ரியோட வீட்டுக்கார் வராரு. என்னங்க மகாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. இல்லையே, நான் கார்டனில் இருந்து தான் வரேன், இல்லையே அங்கே அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா ஒய்ஃபை தேடிட்டு எப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாம் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தான் ஏன்டா அவள் இருக்கான்னு தோணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஐயோ ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சூர்யா அப்படி போய் தேடுறாரு. எங்கேயுமே காணுமே, தாத்தா தூங்கிட்டாரா என்ன அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. உள்ளே போயிட்டாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லு சூர்யா, ஏதோ கேட்கணும்னு வந்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை மகாவை காணோம், எங்கேயாவது இருக்காளான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மகாவா எங்கே, நல்லா போய் பாருப்போ, ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஃபோன் பண்ணேன், அப்போ கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்படியா, நல்லா போய் தேடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாரு. சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. எங்கேயுமே காணோம். என்னப்பா கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே வராங்க. இல்லை ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்கவும் இல்லை, இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, மகாவை காணும்னு சொல்கிற, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம்ப்பா தேடுப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வராங்க. எங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மகாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்லிட்டு இருக்க, இங்கே தான் எங்கேயும் இருந்தா நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லையே மகா, அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ என்ன படத்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே தேடுறாங்க. அப்போது கோடீஸ்வரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மகா எங்கேயாவது வந்தாங்களா, ஏன் இங்கே இல்லையே, ஏன் அங்கே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ரூமில் இருக்கா போல இருக்க, ஒரு வேளை அங்கே நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனீங்களோன்றதுக்காக எனக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் சூர்யா. உனங்க ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அங்கேயும் போகலையாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இது, வீடு ஃபுல்லாகவும் இல்லை, எங்கேயும் போகலன்னா அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. சரி பார்க்கலாம் இருப்பா, அவ இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், அதுக்குள்ளே எப்படியாவது தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எல்லார்கிட்டயுமே சொல்கிறாரு.